ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு த மேட்ரிக்ஸ் கேமிங். இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்குட் கேம் ப்ளே தாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னே 32 பேர் வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. 32 பேர் வந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே கைஸ், ஓகே வி ஆர் வெயிட்டிங் லுக்கிங் ஃபார் பிளேயர்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 32 பிளேயர்ஸ் வந்தோன்னே கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸ்குட் கேம் சீரிஸ் தான் பார்க்க முடியல, ஸ்குட் கேம் பிளேயாவது பார்க்கலான்னு சொல்லி கேம் ஏற்றியாச்சு. ஐஸ் பார்த்தீங்கன்னா அந்த திரும்பிட்டே இருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. 26, 32, இன்னும் 26/32, அது மீன்ஸ் 32 ஆகிட்டு கைஸ். 32 பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இனி ஸ்டார்ட் பண்ணுறது தான். இருந்தாலும் லுக்கிங் ஃபார் பிளேயர்ஸ்னு கணிக்குது, யாருக்கு ஹேக்கருக்குன்னு நினைக்கிறேன். டே 32 பிளேயர்ஸ் தான்டா லிமிட்டு, இன்னும் யாருக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. ஓகே கைஸ், ஸ்டார்ட் ஆகிட்டு. அங்கே ப்ரோக்ராம்லாம் நடந்து அந்த கேப் எடுத்துருப்பாங்க போல இருக்குது நடக்கிறதுக்கு. ஓகே, ரெட் லைட் க்ரீன் லைட், இது வந்து நான் ஸ்குட் கேம் சீரிஸ்லேயே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கேம் பிளேயை நச்சுன்னு இருக்கும். ஓகே, ரெட் லைட் க்ரீன் லைட், ரேஸ் டு ஃபினிஷ் கேஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் லைட்னால் நிற்கணும், க்ரீன் லைட்னால் நடக்கணும். அப்படி ரெட் லைட் வரும்போது நம்ம நடந்தோன்னா நம்ம டெத் ஆயிரும். ஓகே, அதான் ரூல்ஸு கேஸ். பார்த்தீங்கன்னா போட்டு அடி பெண்டை கலத்தான் ஸ்டார்டிங்லேயே. செருப்பை தூக்கியான்டா என் மேலே அடிக்க மனசாட்சி இருக்கா கேஸ், அவனை பார்த்து வச்சுப்போம். ஓகே கேஸ், தப்பிட்டான். இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டே நாசமாக போவாங்க கைஸ், அவ்வளோதான். அவனுக்கு விட்ற நம்ம விட்ற சாபம் கைஸ். சரி கைஸ், நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி நின்றுவோம் கைஸ். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டில் போனோம் எல்லாம் பட்டுன்னு சாவானோம். என்ன கஷ்டம், ஏன் கைஸ் இவ்வளோ அறிவு இல்லாமையாக இருக்கானோ. அதான் ரெட் லைட் வந்து நிற்கணும் தெரியாதா? பாருங்க கைஸ், எல்லாம் சாவானு கைஸ். நம்ம மட்டும் தெரியலாம் இருக்கும் பிளேயர்ஸ் கைஸ். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஜெயிச்சிடலாம். நின்றோம் இப்போ நிற்போம். ஓகே ஓ கைஸ், ஒரு கால் ஸ்லிப்பா லைட் கைஸ். என்ன கைஸ் பார்த்தீங்க? ஓகே கைஸ், இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஜெயிச்சிடலாம் நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் ரெட் லைட் க்ரீன் லைட் காணிச்சு இந்த மேட்சை முடிச்சிடலாம். ஓகே கமான் எஸ் கைஸ், முடிச்சிட்டோம். நம்ம செகண்ட் ப்ரைஸ் வச்சுட்டோம் கைஸ். சூப்பர் கைஸ், சூப்பர். ஓகே கைஸ், இருக்க கிஃப்டெல்லாம் பறக்கும், பக்காவாக பறக்கும். வாங்க எல்லோரும் வாங்க நின்றுட்டாங்க. உஷாராயிட்டு கேம் இப்போ தான் நிறைய பேர் தெரியுதா? ஓகே கைஸ், சூப்பர். வந்தோடனே அவனுக்கு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கான், துள்ளி கிடக்காங்க கைஸ் பாருங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா 16 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இது 32லேருந்து 16 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. 16 செலக்ட் ஆகாதவங்களாம் அவங்களே சுட்டு கொண்டு வந்தாங்க. அவங்க எலிமினேட் ஆகிறாங்க மேட்சை விட்டு. ஜெயிக்கிறவங்க அடுத்த ரவுண்டு போயிட்டுருக்காங்க. அதான் இதுலேருந்து புரியுது. கைஸ், கிளாஸ் பிரைஸ் இது எப்படி இருக்குன்னு தெரியல, உள்ளே போய் பார்த்தா புரியுதான்னு பார்ப்போம் கைஸ். இதுவும் நான் சீரிஸில் பார்த்துட்டேன் கைஸ். ஸ்குட் கேம் சீரிஸில் நான் ஃபுல்லாக பார்த்ததில்ல. 2-3 சீன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சீன் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லேயே வரும் ஸ்குட் கேம் எபிசோடாக சீசன் 1லையா இந்த இதெல்லாம் அதிலே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சும்மா வாய்ஸ் ஓவர் பார்த்து விட்டது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் கிளாஸ் இருக்கும், ஸ்ட்ராங் கிளாஸ் இருக்கும். வீக் கிளாஸில் கால் வச்சிங்கன்னா உடஞ்சி கீழே விழுந்துடும். ஸ்ட்ராங் கிளாஸில் கால் வச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போவான்டான். ஃபஸ்ட்டு இவன் போயிட்டு அது நல்லா இருக்குது. ஓகே கைஸ், ஓகே இது உடஞ்சிருக்கு. நமக்கு தெரியுது இல்லை முன்னெல்லாம் போகும்போது கைஸ். பார்த்து நம்ம கண்மை 2 பேர் உடஞ்சி விடானோ. ஐயோ பயமாக இருக்கு சார், சவுட்டோம். ஓகே கைஸ், அங்கே பாருங்கள் 2 கிளாஸ் தள்ளி அங்கேயே போயிட்டானோ. அடிப்பொலியாக அடித்து தூக்கி விட்டுரு கைஸ். பார்த்தீங்கன்னா அடிப்பொலியாக அடித்து தூக்கி விட்டுட்டு சரி கைஸ், இதில் ஓடுவோம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு இப்போ பாதி கிளாஸ் தெரிஞ்சுட்டு எதெல்லாம் உடஞ்சிருக்கும் எதெல்லாம் உடஞ்சிருக்காதுன்னு. அதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கைஸ், இதை போப்போ தான் கைஸ் நம்மளை ரொம்ப சொதப்புது, அடித்து தூக்கி விடுது கைஸ். 8 பேர் தான் செலக்ட் பண்ணிடுவாங்க. போன மேட்சாக 16 பேர், 8 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. FIFA வேர்ல்டு கப்புன்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. அதே ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம குவார்ட்டர் ஃபைனலில் இருக்கோம் கைஸ். கைஸ், நம்ம ஒரு கிளாஸ் பிரிட்ஜெலாம் தாண்டிதான் கைஸ். பாருங்கள் கைஸ், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இல்லை கிளாஸ் பிரிட்ஜை தாண்டி நம்ம வார்த்தை கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனால் 7வது ஜெயிச்சோம் கைஸ். எப்படி ஜெயிச்சா என்ன, ரவுண்டில் ஜெயிச்சோமா அதான் கேள்வி. ஓகே கைஸ், ஒரு ஜெயிச்சு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டோம். அன்றைக்குமா இந்த ரவுண்ட் 4 பேர் செலக்ட் ஆகுவாங்க நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், 8 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க கைஸ். அந்த 8 பேரில் நானும் ஒருத்தன் கைஸ். ஸ்டேர் ரைஸ் இது எப்படி இருக்குன்னு தெரியவே இல்லை, சுத்தமாட்டு ஐடியாவே இல்லை இந்த கேமில் இந்த லெவலுக்கு. இப்போ பாருங்க கைஸ், இவனெல்லாம் அடிச்சு கொள்ளணும் கைஸ். மேட்ச் முடிஞ்சு ப்ரைஸ் வரட்டு கைஸ். பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் தான் கைஸ் செலக்ட் ஆகும். இதான் ஃபைனல் ரவுண்டு. ஓகே, 8 பேரில் ஒருத்தன் தான் செலக்ட் ஆகிற மாதிரி ரவுண்ட் இருக்குது கைஸ். இது எப்படின்னு தெரியல கேமு. ஒரு எமௌண்ட்டை போட்டோம் கடைசியாட்டு கைஸ். பார்த்தீங்கன்னா இது மேலே எழும்பிட்டு இருக்குது. ஸ்டாப் நம்ம எண்டை வந்து அச்சீவ் பண்ணணும் போல இருக்குது. அதான் லெவல் போல் இருக்குது. ஆமாம், நம்ம முன்னாடி ஒருத்தன் போடுறான் பாருங்க கைஸ். நில்றா சுயம்பு நில்றா போட்டான். ஐயோ, இங்கே போனால் பார்த்தா அங்கே ஒருத்தன் சாடான். நமக்கு யாரையும் பார்க்காதீங்க கைஸ், ஒரே டார்கெட் நம்ம தான் அந்த கேம் ஜெயிக்க நினச்சி போயிட்டே இருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா அவர்களே ஃபஸ்ட் வந்துட்டோம் போல இருக்குது. அதுவும் காட்ட மாட்டேது. இப்போ எத்தனை வாரம் கூட தெரியலையே, நம்ம எத்தனை பேர் போனால் கூட தெரியலையே.
கேஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம், அது வரைக்கும் எனக்கு கிளியராக தெரியுது. ஓகே 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 கிஃப்டெல்லாம் பறக்கும். ஓகே 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 கிஃப்டெல்லாம் இது கூட போடா டே, ஷூ தான்டா கிடச்சி தந்துக்கலாம். இதுக்கு மேலே தப்பு பண்ணாமல் தான் கன்ஃபார்ம் செஞ்சிடலாம். பேக்கில் இதுவரை எவனையும் காணல. அண்ணா வரணும் கைஸ், ரொம்ப தள்ளி தான் இருக்கணும். பொறுமையாக போனால் கூட ஜெயிச்சிடலாம். ஐயோ இதனத்தை ஓ காய்ஸ் சிவப்பு கலரில் கணிச்சு லைட்டாக போய் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். இந்த லெவலில் ரொம்பவே ஈஸியாக இருந்து காய்ஸ், ரொம்பலாம் ஈஸியாக இருந்து இந்த லெவல். இதை கொண்டு ஃபைனல் வச்சா செமம்பு கேஸ் ஆக்காமல் இருப்பான். ஓகே மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோவில்.